நீண்ட காலத்திற்கு முன்பு உலகம் முழுவதும் இருளால் சூழப்பட்டது. அச்சமூட்டும் அசுரன் சூரபத்மன் தனது அற்புத சக்தியால் உயர்ந்து உலகை ஆட்சிப்படுத்தியவன். பல ஆண்டுகள் தவம் செய்து அவன் அழிக்க முடியாத பெரும் வரத்தைப் பெற்றான். அந்த வரத்தை நம்பிய சூரபத்மன் தேவர்களை அடிமைகளாக மாற்றி விண்ணுலகையும் பூமியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டான். தர்மம் நிலைநாட்ட உதவ முடியாத தேவர்கள் இறைவன் சிவனை அணுகினர். அவர்களது துயரைக் கேட்ட சிவபெருமான் தீவிர தியானத்தில் ஈடுபட்டார். தன் மூன்றாவது கண்ணிலிருந்து உமிழ்ந்த அக்னி மாலையிலிருந்து ஒரு தெய்வீக குழந்தையை உருவாக்கினார். அவன் முருகன். அருமையான 6 முகங்களுடன் பிறந்த அந்த குழந்தை ஒவ்வொரு முகத்திற்கும் தெய்வீக குணங்களை சுமந்து வந்தது. கார்த்திகை நகைகள் எனப்படும் 6 கன்னிமைகள் அவனை வளர்த்தனர். அதனால் அவர் கார்த்திகேயன் என அழைக்கப்பட்டார். முருகன் வளர்ந்து போர்க்கலைகளில் நிபுணமாகினார். அவர்தான் சூரபத்மனின் கொடுமையை முடிவுக்குக் கொண்டுவர பிறந்தவன் என்பதை உணர்ந்த அன்னை பார்வதி அவருக்கு ஒரு வினோத ஆயுதத்தை வழங்கினார்: வேல். இந்த வேல் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காப்பாற்ற உனக்கு வழிகாட்டும் என்று கூறி தன் ஆற்றலால் நிரம்பிய வேலை முருகனுக்கு அளித்தார். வேலை ஏந்திய முருகன் வானவர்களுடன் சேர்ந்து சூரபத்மனை எதிர்கொண்டு புறப்பட்டார். மண்ணும் துடித்தது, விண்ணும் குமுறியது. நல்லதும் தீயதும் மோதியபோது ஒலித்த சத்தம் பிரபஞ்சத்தையே அதிர வைத்தது. 6 நாட்கள் போரின் தாண்டவம் ஓயவில்லை. சூரபத்மன் தனது இருண்மையான மாயையும் பேரழிவையும் கொண்டு போராடினார். ஆனால் முருகனின் வீரமும் வேலின் சக்தியும் அவனை தாண்ட முடியவில்லை. 6வது நாளில் இறுதி நேரம் வந்தது. சூரபத்மனை முருகன் நேரடியாக எதிர்கொண்டார். வேலின் அதிவிசையால் சூரபத்மனை 2ஆகப் பிளந்தார். ஆனால் அங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சூரபத்மன் தனது திமிரும் அறியாமையும் உணர்ந்து தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்டான். முருகன் உன்னதமான கருணையுடன் அவனது 2 பகுதிகளையும் மறுவடிவமாக மாற்றினார்.